சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவுடைய ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறேன். எதுவரைக்கும் என் சத்துருவை கேட்பான். தேவனாகிய கர்த்தாவே, நோக்கி பார்த்து எனக்கு மரண நித்திரை அடையாமல் என் கண்ணை தெளிவா அவனை ஏறிக்கொண்டே எனக்கு பகைஞர் சொல்லாதபடிக்கும் நான் கண்காணிக்கிறதினால் என் சத்துருக்கள் கடைகூறாதபடிக்கும் இப்படி நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினாலே நீரே உரைக்கும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரர் தாவீது ஆண்டவரோடு கூட அவர் பேசுகிறார். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை மறப்பாரா? ஆண்டவர் நம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கணுங்கிற எண்ணம் ஆண்டவருக்கு உண்டா? இல்ல. ஆனா சங்கீதக்காரர் தாவீது அப்படி கேட்கல. என்ன கேட்கிறாருன்னா, எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எது வரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். அல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். இப்போ அவரை மறைக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் முகத்தை மறைக்க நமக்கு தெரியாம போறதுக்கு காரணம் என்னன்னா, இருதயத்துல நித்தம் என்ன செய்யறோம்? சஞ்சலத்தை நம்ம தான் வைக்கணும். ஆமென். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எது வரைக்கும் என் ஆத்மாவிலே சோதனை பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு முதல் விடுதலை ஆத்மாவில் விடுவிச்சாதான் அந்த விடுதலை. இப்ப ஆத்மாவில் இங்க என்ன நடக்குது? ஆத்மாவில் என்ன செய்யறேன்? ஆலோசனை. ஆத்ம ஆலோசனை தேவையில்லாத ஆலோசனைகளாய் நமக்கு வருகிறது. அல்லேலூயா. தேவையான ஆலோசனை ஒன்றே. அல்லேலூயா. அந்த தேவையான ஆலோசனை நமக்கு வரும்போது அவர் நம்மளை மறைச்சிருக்கிறது, எதுக்கு மறைச்சிருக்கிறார்கள் தெரியும். அல்லேலூயா. அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், 3வது வசனத்துல, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் மத்தேயு சொல்றாரு, உன் கண் தெளிவாக இருந்தால் வெளிச்சமா. இப்போ முதல் பிரச்சனை என்னது? கண். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த உடலுக்குள்ள போற எல்லா செய்திகளுக்கும் வாசல் எது? கண். அல்லேலூயா. அடுத்தது செவி. அல்லேலூயா. கண்ணால பார்க்கிறது, காதால கேட்கிறது நம்ம இருதயத்தை நிறைய என்ன செய்யுது? பலகீனப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆமென். அதைத்தான் சொல்லுது 4வது வசனத்துல, அவனை மேற்கொண்டேன் என்று பகைஞன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கரைகூறாதபடிக்கும் இப்படி செய்தேன். ஆமா. நான் இப்போ தோற்று போனேன்னா உங்களுடைய பிள்ளை தோற்று போயிட்டாலும் வெளியே சொல்லிடுவாங்க. அதுக்காக என்ன செய்வாங்க? விடுவி. அல்லேலூயா. அவன் தேவனை சார்ந்தவன் என்று சொல்லி
அவன் தோற்று போயிட்டான் அப்படின்னு சொன்னா அது எனக்கு பெரிய இழப்பு. அந்த இழப்பு ஏற்படாதபடி என்னை செவ்வாய்ப்படுத்தும் என்று சொல்லுகிறார். ஆமென். அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். இருக்குமா? உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். அவருடைய கிருபையின் மேல நாம நம்பிக்கை இருக்கணும். நான் நிற்கிறது தேவனுடைய சுத்த கிருபைங்கிற ஒரு உணர்வு இருக்கும்போது, அல்லேலூயா, கர்த்தர் பெரிய காரியங்களை அங்கே செய்யலாம். அல்லேலூயா, ஆமென். அடுத்து என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை கொண்டார். கர்த்தர் இதுவரை நமக்கு திரும்ப செஞ்சிருக்காரா? இல்லவே இல்லை. நாம அவருக்கு சாட்சியா இருக்குமா? அநேக நேரங்களிலே, அநேக சூழ்நிலைகளிலே நாம அவரை தவறுகிறோம், அவரை விட்டு விடுகிறோம். அல்லேலூயா, ஆமென். இப்ப அவரை இருக பற்றி கொள்வதற்கு உள்ள நேரம் இது. இந்த நேரத்துல தான் நம்ம அவரை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த நேரத்துல நாம அவரை பற்றி கொள்வதற்காக அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அதனால சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைமையும் சொல்லாத. ஆண்டவரே, எனக்கு எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி என் தலையாய் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர்கள் சொன்னவர் தான் இப்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் எதிரிகள் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைமையும் சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துரு கழிவுறாதபடிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை விடுவித்தரணும், எனக்கு ஒரு விடுதலையை தார், எனக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை தார். என் எதிராளியான இந்த உலகத்தில் உள்ள பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ளாதபடி, அல்லேலூயா, எனக்கு விடுதலையை தாரும் என்று கேட்கும்படி சங்கீதக்காரன் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த சங்கீத பகுதியில் வேற ஏதாவது உங்களுக்கு உணர்த்தப்பட்டீங்கன்னா நீங்க சொல்லலாம். சரிப்பா. அல்லேலூயா, ஆமென். அவன் சொல்றதுக்கு ஆளே இல்லைன்னு தான் அவன் சொல்லிட்டான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இந்த சங்கீத பகுதி ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே நாம ஒரு முக்கியமான ஒரு ஜெபத்திற்காக செவிக்க போய், கர்த்தாவே, ஒரு விஷயம் மனமிறங்குவீராக. இந்திய தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். கர்த்தாவே, ரோமர் 13 நாங்கள் வாசித்தது போல இந்த உலகத்தில் கொடுக்கிற எந்த அதிகாரமும் உம்மால் கொடுக்கப்படுகிறதா? கர்த்தாவே, இந்த அதிகாரிகள் நற்கிரியைகளுக்காக அல்ல, துக்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கபடினால நாங்கள் நன்மை செய்யத்தக்க சூழ்நிலைகளை எங்களுக்கு உருவாக்கிட்டார். கர்த்தாவே, எங்களுடைய ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் ஆண்டவரே, உடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தத்தக்கவண்ணமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எங்களுக்கு ஏற்றபடி மாற்றி தரும்படி செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய உடல் பலகீனங்களை எல்லாம் நீக்கி உன்னத பலத்தால் இடை கட்டுவீராக. நீயோ அநேக ஜாதிகளுக்கு அப்பா ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன வாக்குத்தத்தங்களை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபைத்தார். தேவ தயவு உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த லாக்டவுன் பீரியட்ல ஆண்டவரே, அநேக தேவைகள் மத்தியில், அநேக எதிர்பார்ப்புகள் மத்தியில் ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி வெறுமையாக்கிறோம், நீர் பயமே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்ததாவே, நம்முடைய ஜெபத்தை கேட்ட பேச்சை கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் ஞானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர்களின் நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, 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 ஆமென். ஆமென். இது முக்கியமான காரியம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட
பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அறிஞ்சுங்கம்மா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்றாங்க, இந்த லாக்டவுன் பீரியட்ல நாங்க நல்லா ஜெபம் பண்ணோம், வீட்டுல குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம், எங்க குடும்பத்துல இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனா தேவைகள் எதிர்பார்ப்புகள் அநேக இருந்தாலும், ஆனா அந்த சூழ்நிலையில அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி இது எல்லாம் எதுக்காக தான், நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்திருக்கு. எங்க குடும்பத்துல இப்படி ஜெபம் உண்டா இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்ப யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நாங்க ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது என்று சொல்லத்தக்க வண்ணமா அங்கே காரியங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம ஆதியாகமத்துல பார்க்கும்போது இப்படியாகி பார்க்கிறோம். யோசேப்பை என்ன செஞ்சாங்க, யோசேப்பை கடற்குள்ள போட்டாங்க, தூக்கி எடுத்தாங்க, வித்தாங்க. அல்லேலூயா. ஆமென். 50வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். 20வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. நாம எல்லாரும் என்ன சொல்ல போறோம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த லாக்டவுன் வந்தது நல்லது, அதனால நாங்க என்ன செஞ்சுக்கிட்டோம், இந்தந்த சூழ்நிலைகளை இப்படி நாங்கள் ஜெயம் எடுத்தோம் என்று சொல்லத்தக்க வண்ணமாய் கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அனைத்தும் நடைபெறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனித்து பாருங்க. நான் தான் வல்லரசு, நீ தான் வல்லரசு என்று சொல்லிக் கொண்டிருந்த அத்தனை நாட்டு பிரதிநிதிகளும் இப்ப தேவன் தான் பெரியவர் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தரை காணத்தக்க இந்த வைரஸ் கிருமி, இந்த கொரோனா வைரஸ் எடுத்து எல்லாரையும் தொட்டு பார்த்தேன். இவர்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில சுகாதாரம் பண்ணி இருக்கிறார்கள். இவர்களுக்கு தான் வந்து சொல்லாம அனைத்து சுகாதாரங்களையும் ஹை லெவல்ல இருக்கிறவங்களுக்கு பூரா என்ன செஞ்சது வந்து. அல்லேலூயா. ஆமென். அப்படியாக அவருடைய அனாதி தீர்மானத்தை வெளிப்படுத்தும்படி, தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வரும்படியாக இந்த சூழலை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 145ல 17வது வசனம் வாசிக்கும் போது இப்படியாக வாசிக்கிறோம். சங்கீதம் 145:17 கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி இருக்கிறார் அவரு? வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய். அவர் கிருபை உள்ளது. அல்லேலூயா. 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 அப்போ அவங்க என்ன சொல்லிருக்கு, கர்த்தர் நமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும். அப்ப நீதி இல்லாம இந்த காரியம் நடக்கல. நமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நம்ம நிற்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கு. அதை உணரணும். தேவன் என்னோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார். தேவன் என்னோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி. அல்லேலூயா. 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 ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களால், தேவனிடத்தில் அன்பு கூற அவருடைய அனாதி தீர்மானம் நமக்குள்ள விளங்கும். ஆமென். வாசிக்கலாம். நெகோமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம்.
சொல்லி அந்த நல்ல வேலைக்கு அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இப்ப நாம் என்ன செய்யணும்? நாம் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை நாம திடப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு இது முடியாது, அது முடியாது, இது முடியாதுன்னு கேட்கக்கூடாது. நம்ம வேத வசனங்களை அதிகமாக வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இந்த வேத வசனம் எனக்குள்ள வந்து என்னையை திடப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு வேத வசனத்தை வாசிக்கும் போது அதனுடைய கண் நம்ம வசனங்களை வாசிக்கக்கூடிய வேளையிலே என் கண்கள் தெளிவுள்ளதாய் இருந்து அதனுடைய ரகசியங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காண வேண்டும். அதை நான் நடத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்காக தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். ரோமர்களின் நிருபத்தில் வாசிக்கிறோம் 9வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் நம்மளை அழைக்கும் போதே இவன் இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், என்னென்ன காரியங்களை நடத்தணும், இவன் மூலமா இந்த காரியங்களை செய்யணும்னு அவர் அழைத்துட்டார். அல்லேலூயா. என்னையும் உங்களையும் அழைத்த அழைப்பும் வித்தியாசமானது, நம்முடைய நினைவிற்கு அப்பாற்பட்டது. தேவன் நம்மை இப்படியாய் உயர்த்த வேண்டும் என்று, இப்படியாய் நடத்த வேண்டும் என்று அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நாம நம்ம பார்வைக்கு எட்டு அளவுதான் நாம நினைக்கிறோம் எல்லாத்தையும் சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு? நம்மளை கொண்டு உலகம் முழுவதையும் நீ ஆளுகை செய்யணும்னு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகம் முழுசையும் பார்க்கிறதுக்கு அவரால் முடியும். ஆமென். நாம 8 அளவு தான் நம்மளால பார்க்க முடியும். நாம இந்த 8 அளவே பார்த்து கொண்டே இருக்கிறோம். நான் தேவ சமூகத்துல தேவனிடத்துல நீர் என்னை அழைத்த அழைப்பு வித்தியாசமானது ஆண்டவரே, என்னை அழைத்திருக்கிற அழைப்பு உயர்வு, அது வித்தியாசமானது அப்படின்னு உணரணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் பலகீனம் அல்ல, நாம் ஒவ்வொருவரும் பலவான்கள். சங்கீதம் 119 122 வசனம் எல்லாவற்றை பற்றியும் நீ அருளின எல்லா கட்டளைகளும் செம்மையே என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் இருக்கிறேன். அல்லேலூயா. அங்க என்ன சொல்றது? உமது அடியனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகள் என்னை எடுக்க வெட்டாதே. அல்லேலூயா. அதான 119 122. ஆமென். உமது அடியனுக்கு நன்மையாக துணை நில்லும். சங்கீதக்காரர் எவ்வளவு தெளிவா கேட்கிறார் பாருங்க. அகங்காரிகளுக்கு என்னை ஒடுக்க கொட்டாதே. அல்லேலூயா. இது ஒரு முக்கியமான ஜெபம். கர்த்தாவே, இந்த அடியனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகள் என்னை ஒடுக்க விட்டாதே. அல்லேலூயா. அவனுடைய சமூகத்துல தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 118 வாசிக்கும் போது எப்படியா வாசிக்கிறோம்? 7வது வசனம், எனக்கு அனுகூலம் பண்ணுகின்றவர்கள் அதுவின் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்கள் சரிக்கட்டுதலை காண்பேன். அல்லேலூயா. ஆமென். அவர் சொல்றார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இப்ப நீங்களும் நானும் நான் விரும்ப வேண்டிய காரியம் அதுதான். எனக்கு அனுகூலம் பண்றதுக்கு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை நான் காண்பேன். அல்லேலூயா. எனக்கு அனுகூலம் பண்ணத்தக்கதாக தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்து வாசிக்கிறோம் எபேசியர்களின் நிருபத்தில் வாசிக்கிறோம் 1வது அதிகாரம் 1:11. மேலும் கிறிஸ்துவின் மேல்
அல்லேலூயா. அல்லேலூயா. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு நமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம். இந்த உணர்வு எனக்கு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா. நானும் நீங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த உணர்வு. ஆமென். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவனிடத்தில் இப்படி ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? முன்குறிக்கப்பட்டு நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எப்போ? கர்ப்பத்தில் பிறக்கிறதுக்கு முன்பாக. அல்லேலூயா. அனாதி தீர்மானத்தின். ஆமென். அல்லேலூயா. இல்ல 2 தீமோத்தேயு புத்தகத்தை வாசிக்கும்போது பேர் வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் 9வது வசனம். இந்த சுவிசேஷத்தை நிமித்தம் நாம் பாவனைப் போல கட்டப்பட்டு 2 தீமோத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். நம்மளை அழைத்த அழைப்பு என்ன அழைப்பு? பரிசுத்த. அல்லேலூயா. நம்முடைய கிரியைகளினாலே அவர் நம்மளை ரட்சிக்கவில்லை, அவருடைய கிருபையினாலே நம்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய அழைப்பு இப்படிப்பட்ட அழைப்பு என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எப்படியாக வாசிக்கிறோம்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கும்போது, இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நான் உங்களை கண்ணோக்குவேன், உங்களை நாங்கள் பண்படுத்துவேன். அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்வீங்க? செழிப்பீங்க. அல்லேலூயா. மல்டிபிகேஷன் கிடைக்கிறது அப்படிதான் கிடைக்கும். என்ன செய்யணும்? இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. விதை தானியம்னா என்ன? அது 1, 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியது. இப்ப நானும் நீங்களும் யாரு? ஒவ்வொரு நாளும் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்க கிரியைகளை நமக்குள்ள இருந்து கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மள என்ன செஞ்சுட்டு இருக்காரு? எதிர்பார்த்து கொண்டு. அல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கிறோம் 9வது அதிகாரம் 14வது வசனத்துல 14. அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் நடந்து வருவார். தென் திசை சுழல் காற்றோடே நடந்து வரும். அல்லேலூயா. ஆமென். அந்த சுழல் காற்றுல எலியா ஏறி போனார். அல்லேலூயா. ஆமென். நாமளும் ஏறி போறதுக்கு நம்மளையும் கர்த்தர் அழைக்கிறார். அவருடைய அழைப்பு வித்தியாசமானது. அல்லேலூயா. அவருடைய அனாதி தீர்மானம் மிகவும் பெரியது. அல்லேலூயா. அங்கே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
இப்ப என்னுடைய வாழ்க்கையில தேவன் இப்படியெல்லாம் நன்மையை செய்திருக்கிறார் என்று நானும் நீங்களும் உணர்ந்து உணர்ந்து நன்றி செலுத்துவது. அல்லேலூயா. ஆமென். என்னை கொண்டு அவர் செய்ய நினைக்கிற சகல காரியங்களையும் செய்து முடிக்க தேவன் எனக்கு பலன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எசேக்கியேல்ல வாசித்தது போல என்ன வாசித்தோம்? பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதோ நான் உங்களை பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், உங்களை பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். பண்படுத்தப்பட்டுன்னா ஆண்டவர் இன்னும் சொல்றாரு, இன்னும் நீங்க நான் எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிகமா நீங்க என்ன செய்யணும்? செயல்படணும். நான் உங்களுக்கு இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமாம். நாம இப்போ ஒரு சாதாரண ஒரு செடியோ ஒரு முதலீடோ பண்ணிட்டோம்னா அதுல இருந்து பலன் கிடைக்கும்னு நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அதே போல தேவன் நம்மை கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இவர்களுடைய பிரதிபலிப்பு என்ன? இவர்கள் தேவனுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? இவர்களுடைய ஜப வாழ்வு எப்படி இருக்கிறது? இவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? இவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ், கேப்பஸ் சொன்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. நம்ம ஆக்டிவிட்டிஸ் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம எதுனாலும் எதுக்கு எப்படி செய்கிறோம் செயல்படுகிறோம் என்பதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் நம்முடைய அழைப்பு பரிசுத்தமான அழைப்பு. அல்லேலூயா. நம்ம அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? பரிசுத்தமான அழைப்பு. இந்த பரிசுத்த அழைப்பிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட நாம் செயல்படுவோம். அப்படியே கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்த தேவனே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நன்மைகளை செய்யும்படி ஆண்டவரே ஒரு சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, பண்படுத்தப்பட்டு ஆண்டவரே எங்களை பயன்படுத்துகிற தேவனே, ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக. தேவ பிரசன்னத்தால் எங்களை நிரப்புவீராக. எங்களுடைய விலையின பகுதிகளில் எல்லாம் ஆண்டவரே நீ பண்படுத்தும் வண்ணமாய் உம்முடைய கரம், ஆசீர்வாத கரம், ஈர்ப்பிக்கிற கரம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு, உள் உறுப்புகளை தொட்டு, அவயவங்களை தொட்டு ஆண்டவரே நீ பலப்படுத்துவீராக. எங்களுடைய சிந்தை, பார்வை, செயல்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு சமூகத்தில் பெரிதாய் இருக்கத்தக்க வண்ணமாய் எங்களுக்கு கிருபை தருகிறாங்க. இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட அசைவாடின ஆண்டவரே எங்களோடு கூட பேசின காரியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களை முற்றிலுமாக கரத்தில் கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துவீராக. எங்களை முற்றிலுமாக கரத்தில் கொடுக்கிறோம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் உமது மகிமையின் பிரசன்னத்தால் நிரப்புவீராக. கர்த்தாவே எழுந்தருளும். இந்த சத்துருக்கள் சிதறண்டு போக கடவுள்கள் சொன்ன வார்த்தைகளை எங்களை நீர் நடத்தும்படி சொல்கிறோம். எங்களை முற்றிலுமாக கரத்தில் கொடுக்கிறோம். நீர் மாற்றம் வாங்கியிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.